திமுக தனித்து போட்டி அதிரடி முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக தனித்து போட்டி அதிரடி முடிவு. திமுக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அமைந்த அதே கூட்டணி 2021 சட்டமன்ற தேர்தல், 2022 உள்ளாட்சி தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீடித்தது. ஆனால் தற்பொழுது திமுக கூட்டணிக்குள் புகைச்சல் ஏற்பட்டுள்ளது. வெளிப்படையாக திமுக கூட்டணி பலமானதாக தோன்றினாலும் கூட அங்கே ஒரு உள்குத்து வேலைகள் நடைபெறுகிறது. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தற்பொழுது கூடுதலான தொகுதிகள் கேட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர்கள் இந்த முறை திமுக கூட்டணியில் தொகுதிகள் கூடுதலாக கொடுத்தால் திமுக கூட்டணியில் நீடிக்கலாம், இல்லாது தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேரலாம் என்று சோனியா காந்திக்கு அறிவுறுத்தியுள்ளனர். ஆகவே திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகள் கிடைக்காவிட்டால் காங்கிரஸ் கண்டிப்பாக வெளியேறும். அதேபோன்று விடுதலை சிறுத்தை கட்சி திமுக தன்னுடைய கட்சிக்குள்ளேயே உள்கட்சி பூசலை ஏற்படுத்துகிறது. தன்னுடைய கட்சி தலைவர்களையே பிளவுபடுத்தி தங்களுடைய கட்சிக்குள்ளேயே தனக்கு ஆதரவாக ஒரு அணியை ஏற்படுத்துகிறது என்று திருமாவளவன் நம்புகிறார். திருமாவளவன் திமுகவை சந்தேகிக்கிறார். ஆக திமுக கூட்டணியில் கூடுதலான தொகுதிகள், அதாவது குறைந்தது 20 தொகுதிகள் கொடுத்தால் நீடிக்கலாம், இல்லாவிட்டால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்று அவர் முடிவு செய்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறினால் விடுதலை சிறுத்தை கட்சியை உடைக்க திமுக தயாராக உள்ளது. அதே போன்று மதிமுக சமீப காலமாக அதன் கட்சி தலைவர்கள் மதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைவது கூட்டணி கட்சியான மதிமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து தனக்கு இந்த முறை ராஜ்யசபா தொகுதி தரவில்லை என்று வைகோ புழுங்குகிறார். ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் குறைந்தது 12 தொகுதிகள் கொடுத்தால் போட்டியிடலாம், இல்லாவிட்டால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்று அவர் முடிவு செய்துள்ளார். திமுகவை காலை வாரி விடுவது வைகோவுக்கு புதிதல்ல. ஏற்கனவே 2 முறை அவர் காலை வாரிவிட்டுள்ளார். அதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் இருப்பதால் மக்கள் பிரச்சனைகளை பேச முடியவில்லை என்று குமுறுகிறது. மேலும் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதல் தொகுதி வேண்டும் என்று கேட்கிறது. ஆக திமுக கூட்டணியில் இந்த 4 கட்சிகளும் கூடுதல் தொகுதிகள் கேட்கின்றன. இதுபோக மனிதநேய மக்கள் கட்சியும் கூடுதல் தொகுதிகளை கேட்கிறது. ஆக திமுக கூட்டணி கலகலத்து போய் உள்ளது. மதில் மேல் பூனையாகத்தான் கூட்டணி கட்சிகள் உள்ளன. இது உளவுத்துறை கொடுத்த அறிக்கை மூலம் மு.க. ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அவர் எடுத்த அதிரடி முடிவுதான் ஓரணியில் தமிழ்நாடு. அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்பது திமுக தொண்டர்களை வீடுகள் தோறும் சென்று சந்திக்க அனுப்பியுள்ளார். மேலும் தேர்தல் நெருங்க பல இலவச திட்டங்களை அறிவிக்க உள்ளார். திமுக தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் காலை வாரிவிடும் என்று மு.க. ஸ்டாலின் நம்புகிறார். ஆகவே இந்த முறை தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்கலாம் என்று அவர் நம்புகிறார், கனவு காண்கிறார். அதாவது தேர்தல் நெருங்க பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி மக்கள் நம்பிக்கையை பெற்றுவிடலாம் என்று மு.க. ஸ்டாலின் கனவு காண்கிறார். ஆகவே திமுக கூட்டணி கட்சிகளை நம்பி இப்பொழுது களமிறங்கவில்லை. திமுக கூட்டணி கட்சிகளை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துள்ளது. தற்பொழுது திமுக தன்னுடைய தொண்டர்களை ஓரணியில் தமிழ்நாடு என்று மக்களை சந்திக்க அனுப்பி மக்களின் நல்ல அபிப்பிராயத்தை பெற்றுவிட்டு இலவச திட்டங்களை அறிமுகப்படுத்தி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிவிடலாம் என்று நம்புகிறது. ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட தயாராகிவிட்டது. கூட்டணி கட்சிகளை தன்னுடைய கூட்டணியிலிருந்து கலற்றிவிட முடிவு செய்துள்ளது. இது திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும். ஜனவரி மாதத்துக்கு பிறகு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தையை துவக்கும். திமுக கூட்டணியிலிருந்து தானாக வெளியேறிவிடும். அதேபோன்று தானாக வெளியேறிவிடட்டும் என்று திமுகவும் காத்திருக்கிறது. ஆக திமுக தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. இது மு.க. ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு.